So the next topic we are going to discuss is components of a vector. So components அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதோட பொசிஷன் எப்படி சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில். இதே 3 ஆக்சிஸ் இருந்ததுன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படி சொல்லுவோம். ஸோ இதைத்தான் ஒரு வெக்டருக்கு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெக்டர் அப்படின்னா ஒரு டைரெக்ஷனோடு இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஒரு வெக்டர், லெட் இட் பி ஏ வெக்டர், இதோட கரெக்ட் வேல்யூ நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏ வெக்டரோட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ, இசட் ஆக்சிஸ் வேல்யூவோட ரெப்ரசன்ட் பண்ணுவோம், விச் இஸ் வாட் இஸ் கால் தி காம்பனன்ட்ஸ். ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசன்டேஷன் எழுதணும் அப்படின்னா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வெக்டருக்கு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூ, இசட் ஆக்சிஸில் என்ன வேல்யூ. அப்போ எப்படி எழுதலாம், a with respect to x axis which is ax into I cap. இந்த I cap போட்டாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் it is unit vectorனு. ஸோ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது யூனிட் அப்படின்னாலே 1. ஸோ இதோட வேல்யூ எப்போவுமே 1 தான். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸோட ரெஃபரன்ஸ், ஒய் ஆக்சிஸோட ரெஃபரன்ஸ், இசட் ஆக்சிஸோட ரெஃபரன்ஸ் வேல்யூ. இப்போ நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா, கிராஃப் பிளாட் பண்ண என்ன பண்ணுவோம், 1 2 3 4 1 2 3 4 இப்படி போடுவீங்க இல்லையா. இதில் யூனிட் 1 யூனிட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படி எழுதுவோம்ல. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்க்கும் அடுத்த பாயிண்ட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ இது ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸு தான் இங்கே ஐ வெக்டர்னு எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ரெஃபரன்ஸ் ஐ கேப், ஒய் ஆக்சிஸ்க்கு ரெஃபரன்ஸ் ஜே கேப், இசட் ஆக்சிஸ்க்கு ரெஃபரன்ஸ் கே கேப். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூ, அதோட வேல்யூ ப்ளஸ் அதோட இன்ட்டு அதோட ரெஃபரன்ஸ் ப்ளஸ் ay in the y axis into j cap plus az into k cap. இதான் என்னோட காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ வெக்டர். ஒரு வெக்டரை அதோட காம்பனண்ட் வேல்யூ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணனா you have to represent it like this. ஸோ முன்னாடி கேஸில் அடிஷன் ஆஃப் வெக்டர், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்லாம் பார்த்தோம். அதில் என்ன பண்ணோம், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், இப்படி வெக்டரோட வேல்யூ டைரெக்டாக வெக்டர் ரெப்ரசன்டேஷனாகவே கொடுத்துருந்தா ரிசல்டன்ட் வெக்டருக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ்ட் ஏபி இப்படி போட்டோம் இல்லையா. ஸோ இது எப்படி எதுக்கு, அதே மாதிரி டீட்டா டைரக்ஷனுக்கு டீட்டா, ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் இப்படி போட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து ரெண்டு வெக்டர் வேல்யூ டைரெக்டாக கொடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா. அப்படி இல்லாமல் ஒரு வெக்டரை அதோட காம்பனன்ஸோட ஏஎக்ஸ் ஐ வெக்டர் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப், ஒரே ஏ வெக்டர் தான். ஏ வெக்டரோட எக்ஸ் பொசிஷன் என்ன, ஒய் பொசிஷன் என்ன, இசட் பொசிஷன் என்னன்னு ஏ வெக்டருக்கு அதோட காம்பனன்ட்ஸ் வச்சு வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஃபைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த செகண்ட் வெக்டரும் வித் காம்பனன்ஸோடு கொடுத்தாச்சு. by j cap plus bz k cap, sorry it should be k cap, இங்கேயும் it should be k cap. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ரெண்டு வெக்டருக்கும் காம்பனண்ட் வேல்யூவோட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, வாட் இஸ் த அடிஷன் ரிசல்ட் வில் பி அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கேன் பி, நீங்கள் அல்ஜிப்ராவில் எழுதியிருப்பீங்க 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z. இது என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸில் 3 வேல்யூ, அதே தான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்னு ரெஃபரன்ஸ்க்கு தான் இந்த ஐ கேப் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூ, இசட் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூ, இது மாதிரி ரெண்டு நம்பர்ஸ். இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம், ஒய் ஆட் பண்ணி இங்கே அப்படியே ப்ளஸ் போட்டு எழுதுவோம், ப்ளஸ் போட்டு இசட் ஆட் பண்ணி 8z அப்படியே எழுதுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் திஸ் ஒன். அப்போ எக்ஸ் காம்பனண்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐ காமன் அப்படியே அது ரெஃபரன்ஸ் ஐ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுக்கான ரெஃபரன்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட ஐ கேப் ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பிஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஜே கேப் ஜே கேப். அதே மாதிரி இசட் ஆக்சிஸில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் இன்ட்டு கே கேப். இது என்னோட அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் வென் 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டர்ஸ் இஸ் கிவன். காம்பனன்ட்ஸ் கொடுத்துருந்தா அந்த காம்பனன்ட் வேல்யூ எக்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கணும், ஒய் ஆட் பண்ணிக்கணும், இசட் ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ similarly for subtraction, when you subtract two vectors a vector minus b vector, நான் சொன்ன மாதிரி இது காம்பனன்ட் மட்டும் பிக்கு மட்டும் அப்படியே மைனஸ்ன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் இப்படி மைனஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, a மைனஸ் பி. ஸோ அதே மாதிரி அடிஷனல் இது எக்ஸ்எக்ஸ் ஆட் பண்ண மாதிரி பி எக்ஸ்எக்ஸை மைனஸ் பண்ணி எழுதிடும் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் மைனஸ் பிஒய் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் இங்கே இருக்க ப்ளஸ் அப்படியே தான் ஏஇசட் மைனஸ் பிஇசட் இன்ட்டு கே கேப். ஸோ திஸ் இஸ் மை subtraction of two vectors when it is component subtraction. Okay. ஸோ இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன, மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஆப்பரேஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் ஐம் நாட் கோயிங் டு டேக் டூ வெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்து அந்த ஸ்கேலார் கூட வெக்டரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே. ஸோ ஒரு ஸ்கேலார் வித் வெக்டர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் வித் ஸ்கேலர். ஸ்கேலர்னால் உங்களுக்கு நான் முன்னே சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ ஒரு நம்பரை ஒரு வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இந்த எடுத்துருக்கிற வெக்டர் வந்து காம்பனண்ட் வெக்டர் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு நம்பர் 3 அப்படின்னு ஒரு நம்பர் ஒரு ஏ வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ வெக்டரோட வேல்யூ 5i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். அப்படின்னா இந்த 3 அப்படியே வச்சுக்கணும். ஏ வெக்டருக்கு பதிலாக இதோட வேல்யூ அப்படியே போடணுமா, 5i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். இப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸில் 5 வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் 3 வேல்யூ, ஜெட் ஆக்சிஸில் 4 வேல்யூ. ஜஸ்ட் இந்த நம்பரை அப்படியே இது கூட நம்ம எப்படி நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமோ அப்படி தனித்தனியாக உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 3 × 5 15i கேப் ப்ளஸ் 3 × 3 9j கேப் ப்ளஸ் 3 × 4 12k கேப். அப்படி. ஸோ திஸ் இஸ் மை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் வித் அ ஸ்கேலர். ஸோ இதை ரெப்ரசன்டேஷனாக எழுதும்போது ஏ வெக்டருக்கு காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுப்போம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். ஸோ இதை 3 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். ஸோ அப்போ 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. எல்லாத்துக்கூடையும் எழுதுனா ஆன்சர் ரிசல்ட் வில் பி 3ax I cap plus 3ay j cap plus 3az k cap. So this is my scalar multiplied to vector. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் கேஸில் எல்லாமே நம்ம அடிஷனாக இருந்தாலும் சரி, வெக்டரா மைனஸ் சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, 2 வெக்டர்ஸ் எடுத்து தான் ஆட் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேலார் வித் வெக்டரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அப்போ 2 வெக்டர் எடுத்து மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். விச் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஸோ இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கால்ட் டாட் ப்ராடக்ட். It is called multiplication is also called as product. So product of 2 vectors. The product of 2 vectorsல 2 கேஸ் இருக்குது, 2 டைப் இருக்குது, which is dot product. The other one is cross product. இந்த டாட் ப்ராடக்ட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, it is called scalar product. Dot product is also called as scalar product and cross product is also called as vector product. So இந்த dot product cross product product அப்படினாலே multiplication in max termல இந்த multiplicationக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 × 2 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, இல்லைனா 1.2 இப்படி போட்டாலும் 1 × 2 தான் அர்த்தம், 2. ஸோ இந்த ரெண்டும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது சேம், வேற வெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது டிஃப்ரெண்ட். ஸோ இது எல்லாமே ஸ்கேலாருங்க.
ஆனால் வெக்டரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட். திஸ் ஒன் இஸ் கால்டு கிராஸ் ப்ராடக்ட், திஸ் ஒன் இஸ் கால்ட் டாட் வச்சு ப்ராடக்ட் பண்ணால் திஸ் கால் டாட் ப்ராடக்ட். இதோட ரிசல்ட் டாட் ப்ராடக்டோட ரிசல்ட் எப்போவுமே வெறும் ஸ்கேலார் வேல்யூவாக தான் வரும். அதனால தான் இட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்கேலார் ப்ராடக்ட். அதே மாதிரி இப்படி கிராஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தால் இதோட ரிசல்டன்ட் வேல்யூ எப்போவுமே வெக்டராக தான் வரும், விச் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் வெக்டர் ப்ராடக்ட். ஸோ வெக்டர் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இட் ஹேவ் மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன். So scalar அப்படின்னா it will have only magnitude, only number. So when you multiply two vectors, a vector, it is dot product, representation dot. So b vector இப்படி dot product பண்ணால் என்னோட ரிசல்டன்ட் ஒரு ஸ்கேலார் வேல்யூவாக வெறும் நம்பராக வந்ததுன்னா it is called dot product. அண்ட் ரெண்டு வெக்டர் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறது கிராஸ் போட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுனா இதோட ஆன்சர் எப்போவுமே எனக்கு வெக்டராக கிடைக்கும். அண்ட் இதில் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். I hope you have understood. So in the next video we'll discuss in detail about the properties of the scalar product and vector product with the definition. Thank you. Subscribe to my channel.